வணக்கம் ரிதி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்புறமாக மாறுவதற்கு அனுமதி கோரி மனு தாக்கல் செய்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தற்போது மதுரை மாவட்டம் முதலாவது கூடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ரிதி, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன்களான ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணை போது காவலரின் தாக்கியதில் இருவர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரின் மீதான சிபிஐ தரப்பில் 2 கட்டங்களாக 2427 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் இதுவரை செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணையாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய முன்தினம் இந்த வழக்கின் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் தான் அப்ரூவலாக மாற அனுமதி கோரி முதலாவது கூடு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அப்ரூவலாக மாற விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளுக்கு புறம்பாக நான் நீதிமன்றத்திலிருந்து கூற விரும்புகிறேன் எனவும், எனது மனசாட்சி கட்டுப்பாட்டு தந்தையும் மகனையும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த வழக்கில் அப்ரூவலாக மாறி அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் எனவும் தன்னை மன்னித்து விடுதலை வழங்கும் பட்சத்தில் அப்புறமா மாறி நடந்த உண்மையை கூறுவதாக அதில் குறிப்பிட்டிருந்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த மனு குறித்த சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இந்த மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி வேலுமுருகன் முன்பாக விசாரணைக்கு தற்போது வந்துள்ளது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக மதுரை மத்திய சிறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஸ்ரீதர் பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு தற்போது அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கில் தொடர்புடைய மற்ற காவலர்கள் 8 பேரும் தற்போது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த சாத்தான்குளம் வழக்கு விசாரணை என்பது தமிழகத்தையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது அந்த கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தற்போது தான் அப்புறவலாக மாறுகிறேன் என்ற பெரிய சம்பவம் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.